Hello students, welcome to IBBS RRB paper explanation for reasoning. Right. So first question என்ன கொடுத்துறாங்க பார்க்கலாம். Inequality. So k less than or equal to O ன்னு சொல்றாங்க. So k less than or equal to O, k இங்க இருக்கு. Right. So O இங்க இருக்கு. So k க்கும் இங்க O க்கும் காமனான வேரியபிள் என்னது r. So k is what less than. Okay. So இங்க k is less than r இருக்கு. மறுபடியும் r இங்க கொண்டு வந்துட்டோம்னா so r வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ் நம்ம பிளேஸ் பண்ணலாம். அப்போ கண்டிப்பா less than or equal to அப்போ கண்டிப்பா less than or equal to வர வாய்ப்பு இல்லை. So first one வராது. Next h greater than o. So h greater than o ஒரே வேரியபிள்ல இருக்கு, ஒரே ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஆப்போசிட் டைரக்ஷன் சிம்பிள்ஸ் இருக்கா இங்க, so வராது. ரைட். So அப்ப என்ன சொல்லலாம், neither nor. That is option number 3, neither nor நம்மளோட ஆன்சர். Next one. Next one, x less than or equal to h. So x less than or equal to h நம்ம இந்த ஒரே ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. So first one ஃபாலோ ஆகுது. Next a greater than u. So a greater than u னா இதுவும் பாத்தீங்கன்னா ஃபாலோ ஆகுது நமக்கு. கிளியரா? So ஒரே ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறதுனால நம்ம இஷ்யூ கிடையாது. So a greater than u. So option number என்ன சொல்லலாம், both 1 and 2. That is option number 1, both 1 and 2. Right? So next one. So next one, arrangement based question. So என்ன கொடுத்துறாங்க பார்க்கலாம். 10 people are sitting in 2 parallel rows having 5 people in each row. Right? So அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு parallel row ன்னு சொல்றாங்க. So 1, 2. So next இன்னொரு பாசிபிள் நம்ம வர வாய்ப்பு இருக்கும். So எத்தனை பேர் ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 பேர் இருக்காங்க. கிளியரா? So இன்னொரு இதுலயும் பாத்தீங்கன்னா 5 பேர். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒன்றா பிளேஸ் பண்ணலாம். கண்டிஷன் என்ன கொடுத்துறோம் பார்க்கலாம். ஸோ ரோ 1 டி யூ வி டபிள்யூ அண்ட் எக்ஸ் இருக்காங்க. எல்லாருமே என்ன ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டி யூ வி டபிள்யூ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோல வரும். அப்போ ரிமைனிங் இருக்கிறவங்க OPQR and S are seated and all of them are facing south. அப்போ OPQRS இங்க இருப்பாங்க. ரைட். ஸோ டேட்டா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னா படிக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமன் தான். ஒரு ஓகே, இந்த ரோல இருக்கிறவங்க இந்த ரோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் காமன் தான். ரைட். The one who likes banana fruit sits exactly in middle of second row. So middle of second row நமக்கு என்ன வரும்? ஸோ செகண்ட் ரோனா எதுன்னு பாருங்க கரெக்டா. ஓகே. ஸோ செகண்ட் ரோ இன் ரோ 2 எல்லாருமே என்னது சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோ 2னா மேலே வருவாங்க. ஸோ பனானா இங்கே வரும். ரைட். ஸோ இங்கேயும் பனானா வரும். ஸோ நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வர வாய்ப்பு இருக்கும். ஸோ தட் இப்படி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு இங்க பாருங்க. Only one person is sitting between P and one who likes banana. Only one person is between P and banana. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா P இங்க ஒரு பாசிபிள் இருக்கும், இங்க ஒரு பாசிபிள். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், V faces immediate neighbor of P who likes kiwi. ஸோ அப்போ P வந்து பார்த்தீங்கன்னா கிவியை லைக் பண்றாங்க. ரைட். ஸோ கிவியை லைக் பண்றாங்க P. ஸோ என்ன சொல்றாங்க, V faces immediate neighbor of P. ஸோ V faces immediate neighbor of P னா Vன்றது இங்க வரும் கண்டிஷன்ல, இந்த கண்டிஷன்ல Vன்றது இங்க வந்துரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், 2 persons are sitting between V and one who likes apple. So V and one who likes apple வந்து பார்த்தீங்கன்னா 2 person. ஸோ அப்போ ஆப்பிள் இங்க வரும், இந்த கண்டிஷன்ல ஆப்பிள் இங்க வந்துரும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், which is liked by the person who sits adjacent to T. ஓகே. அப்போ ஆப்பிள் யார் லைக் பண்றாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டீக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ டி வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்துரும், இந்த கண்டிஷன்ல டி இங்க வரும். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி இது வரைக்கும். நெக்ஸ்ட், O sits adjacent to neither P nor who likes banana. ஓகே. ஓகே. என்ன சொல்றாங்க, ஓ வந்து பார்த்தீங்கன்னா பி பக்கத்துலையும் வரக்கூடாது, பனானா பக்கத்துலையும் வரக்கூடாதுன்னா அப்போ ஓன்றது இங்கே வரணும். ஸோ இந்த கண்டிஷனில் ஓ இந்த ரெண்டு கண்டிஷன் வரக்கூடாது, ஓன்றது இங்கே வரணும். கிளியரா? ஸோ என்ன சொல்றாங்க, கண்டினியூஷன் இருக்கு அதுக்கு. விச் லைக்டு பை அ பர்சன், அதாவது பனானா யார் லைக் பண்ணுறாங்களோ, சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஒன் ஹூ லைக்ஸ் கிரேப்னு சொல்றாங்க. சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஒன் ஹூ லைக்ஸ் கிரேப்னா அப்போ செகண்ட் டு ரைட்னா இங்கே நமக்கு வராது. அப்போ இந்த பாசிபிலிட்டி நமக்கு தப்பாகும். ஓகே. செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஒன் ஹூ லைக்ஸ் கிரேப் அதான் சொல்றாங்க. ஸோ ஓகே, பனானா, சாரி பனானா பத்தி சொல்றாங்க, ஓ கிடையாது. பனானா which is liked by a person who is second to the right of grape. So second to the right of grape னா அப்போ இந்த பாசிபிலிட்டி தான் தப்பாகுது, இந்த பாசிபிலிட்டி கிடையாது நமக்கு. ரைட். ஸோ இந்த பாசிபிலிட்டி தான் நம்ம தப்பாது, இந்த பாசிபிலிட்டி கிடையாது. அப்போ பனானா வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டு த ரைட் ஆஃப் என்னது கிரேப். அப்போ கிரேப் வந்து இங்கே வந்துடும் நமக்கு. கிளியர்? ஓகே. ஸோ அந்த பனானா பதிலாக ஓன்றதை படிச்சுட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், யூஸ் இஸ் அட்ஜசன்ட் டு வி நாட் டு டி. ஸோ யூஸ் இஸ் அட்ஜசன்ட் டு டி நாட் டு டினா அப்போ யூன்றது இங்கே வராது, யூன்றது இங்கே தான் வரும். நெக்ஸ்ட் ஒன், ஹூ ஃபேஸஸ் ஆர். ஹூ ஃபேஸஸ் ஆர்னா நமக்கு டி ஃபேஸஸ் வாட் ஆர். நெக்ஸ்ட் ஒன், ஆர் லைக்ஸ் நெய்தர் குவாவா நார் அவகேடோ. ஸோ ஆர் லைக்ஸ் ஓகே குவாவா லைக் பண்ண மாட்டாங்க, நெய்தர் நார் சொல்றாங்க, அவகேடோ இது ரெண்டுமே இங்கே வர முடியாது. நெக்ஸ்ட், the one who likes avocado sits exactly between T and one who likes சப்போட்டா.
ஸோ டீக்கும் சப்போட்டாவுக்கு நடுவில் தான் அவகாடோ இருப்பாங்க. அப்போ வந்து வி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போட்டான்னு ஆகிடும். அப்போ இங்கே யார் இருப்பாங்க, நமக்கு அவகாடோ இருப்பாங்க. கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், the one who likes avocado sits exactly between, ஓகே அது நம்ம படிச்சிட்டோம். W faces S. ஸோ W faces Sனா எங்கே எடுக்க முடியும், இங்கே எங்கேயுமே நம்ம எடுக்க முடியாது. இங்கே W எடுத்துட்டோம்னா, ஸோ W எங்கே வரும், இங்கே தான், இந்த ரோவில் தான் வரும். ஸோ W இங்கே எடுத்துட்டா இங்கே S இல்லை. நெக்ஸ்ட் W இங்கே எடுத்துட்டா இங்கே S எடுத்துக்கலாம். ரைட்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எஸ் who sits adjacent to one who likes guava. அப்போ S வந்து பார்த்தீங்கன்னா adjacent to guavaனா நமக்கு இங்கே கோவா வராதனால ஸோ இங்கே கோவா வரும் நமக்கு. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், the one who likes pineapple faces one who likes cherry. ஸோ பைனாப்பிள் செரியை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு இடத்துல தான் பாசிபிள், மற்ற வேறு இடத்துல பாசிபிள் கிடையாது. ரைட்? அப்போ எங்கே எது வரணும் நம்ம பார்க்கலாம். விச் இஸ் லைக்ட் பை த பர்சன் சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் ஒன் ஹூ லைக்ஸ் லிச்சி. ஓகே. ஸோ லிச்சிக்கு என்ன இருக்கணும், டு த ரைட், விச் இஸ் லைக்ட் பை அ பர்சன் ஹூ சிட்ஸ் டு த ரைட் ஒன் ஹூ லைக்ஸ் லிச்சின்னு சொல்கிறாங்க. கரெக்டா? ஸோ அப்போ பாசிபிள் பாருங்கள். அப்போது லிச்சி இங்கே எடுத்துட்டா டு த ரைட். கரெக்ட்? ஸோ லிச்சி இங்கே எடுத்துக்கலாம். ஏன்னா டு த ரைட் தான் சொல்கிறாங்க, இமீடியட்டோ செகண்டோ அந்த மாதிரி எதுவுமே சொல்ல. ஸோ டு த ரைட்னா ரைட் சைடு இருக்கும், இந்த பக்கம் பாசிபிள் கிடையாது. ஸோ அப்போ இங்கே ஆல்ரெடி கிரேப் இருக்கிறதுனால இங்கே பாசிபிள் கிடையாது. அப்போ என்ன சொல்லலாம், நம்ம செரின்றது நமக்கு இங்கே கீழே வந்துடணும். ரைட்? அப்போ பைனாப்பிள்ன்றது இந்த பொசிஷனில் வந்துடணும். கிளியரா? ஸோ அரேஞ்ச்மெண்ட் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பர்சனை பிளேஸ் பண்ணணும். யாரை பிளேஸ் பண்ணணும் நம்ம? ஓகே. ஸோ ஓபி Q. ஸோ அப்போ Qன்றது கோவா கிட்ட வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு பர்சனை பிளேஸ் பண்ணணும். யாரை பிளேஸ் பண்ணணும்? TUVW X. X வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்துடும். இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். கிளியர்? ஸோ இப்போ 1 by 1 கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நோட் பண்ணிக்கிங்க. ஸோ ஒரு கொஸ்டின் நம்ம இங்கே ஆன்சர் பண்ணலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் பர்சன்ஸ் ஃபேஸ் P. ஸோ P யார் ஃபேஸ் பண்ணியிருக்கா? U லிச்சி. ரைட்? த ஒன் ஹூ லைக்ஸ் லிச்சி, தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4 நம்மளோட ஆன்சர் இங்கே. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், which of the following does not belong to that group? Yes, P sapota. So P sapota இங்க கொஞ்சம் diagonal இருக்காங்க. W apple, W எங்க இருக்கு? So W apple வந்து பார்த்தீங்கன்னா, so W pineapple. So W pineapple இவங்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் diagonal இருக்காங்க. நெக்ஸ்ட் S cherry, S cherry diagonal தான் இருக்காங்க. X grape வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்காங்க. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா fourth one, X grape தான் வந்து odd one out, அதாவது டிஃப்ரெண்டாக இருக்கு. Next one, how many persons are sitting between X and one who is facing R? Okay, X-க்கும் R ஃபேஸ் பண்ணிருக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ யாருமே கிடையாது. ஸோ no one, ஆப்ஷன் நம்பர் 2. ரைட்? நெக்ஸ்ட் ஒன், who sits diagonally opposite to one who likes kiwi? ஸோ கிவிக்கு diagonally opposite யார் இருக்கா? X apple. ரைட்? ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 X. நெக்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் டிகோடிங் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ சால்வ் பண்ணலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க இங்கே? in a certain code language, in a certain code, the word train is written as so $61*8 and the word rainy is written as 61*8 at the rate. How is the word irony written in the கோட்? இப்போ என்னன்னா இந்த மாதிரி ரெண்டு வேர்டு கொடுத்துட்டு ரெண்டு கோடு கொடுத்துருக்காங்கன்னா அதுக்குள்ளேயே நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். எப்படின்னா இங்கே காமனான லெட்டர்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க, ஆர் இருக்கு, இங்கே ஆர் இருக்கு. அப்போ இந்த பிளேஸ்ல என்ன கோடு இருக்குன்னு பாருங்க. இங்கே செகண்ட்ல என்ன இருக்கு? 6. இங்கே ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு? 6. அப்போ இது ரெண்டு காமனா இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ இருக்கு, இங்கே தேர்ட் பொசிஷன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன். தேர்ட் பொசிஷன் என்ன இருக்கு? 1. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1. அப்போ அந்த லெட்டர்ஸ் இங்கே இருக்கான்னு பார்த்தீங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கான கோடு நம்ம கண்டுபிடிக்கணும் 6. ஸோ ஆறுக்கான கோடு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆர் என்னது நமக்கு 6ன்னு வருது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 வரணும். இந்த ஆப்ஷன் எலிமெண்ட் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ இந்த ஆப்ஷன், ஸோ 5 ஆப்ஷன்ஸ் வரலையா? ரைட், ஒரே நிமிஷம். ரைட்? ஸோ 5 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 5 ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரணும்? நமக்கு 6. அப்போ இந்த ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த ரெண்டு மட்டும் தான் நம்ம கம்பேர் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ இங்க ரெண்டுல காமன் என்ன இருக்கு? இந்த ஸ்டார் இங்க காமனா இருக்கு, இங்கேயும் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா அதே பொசிஷன்ல இருக்கு. இங்க லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8 at the rate இருக்கு. அப்போ அது மட்டும் செக் பண்ணா கூட நமக்கு போதும். கரெக்ட்? அப்போ இங்க y வரணும். ஸோ y வந்து சாரி y இல்ல, இங்க y தான் வரணும். லாஸ்ட் ஒன். அப்போ y பிளேஸ்ல என்ன இருக்கு? நமக்கு at the rate. அப்போ லாஸ்ட்ல என்ன இருக்கும்? நமக்கு at the rate தான் இருக்கணுமா? ரைட்? ஸோ லாஸ்ட்ல at the rate தான் இருக்கணும்னா ஆப்ஷன் நம்பர் 5 தான் நம்மளோட ஆன்சர் இங்க. கிளியர்? நெக்ஸ்ட் ஒன். Next one, among 5 friends, O, P, Q, R and S, each swimming at a different speed in a race,
who swam the second fastest. So நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது யார் செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் என்று சொல்லிட்டு. ஸோ எத்தனை பேர் 1 2 3 4 5 ரைட். ஸோ Q swam faster than only 2 people. அப்போ இங்க Q வரும் நமக்கு. நெக்ஸ்ட் O swam faster than P but slower than S ன்னு சொல்றாங்க. அப்போ கண்டிஷன் என்னது? O வந்து பார்த்தீங்கன்னா P விட மேலே இருக்கணும். ஸோ பட் ஸ்லோவர் தேன் S. அப்போ S இப்போ இந்த கண்டிஷனில் இருக்கணும். பார்க்கலாம். P did not swim the lowest. So P did not swim the lowest. அப்போ இங்கே வர வாய்ப்பு இல்லை. அப்போ P இங்கே எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். ஓகே, அப்போ இங்கே O இங்கே S ரைட். ஸோ அப்போ அதுதான் அந்த கண்டிஷன். பாருங்க, O swam faster than P and slow but slower than S. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடா? அப்போ ரிமைனிங் ஒரு பர்சன் இங்கே பிளேஸ் பண்ணணும். நம்ம யாரை பிளேஸ் பண்ணணும்? ரைட். ஸோ OPQR ரைட். ஸோ ரைட். ஸோ என்ன சொல்றாங்க? செகண்ட். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் ஃபாஸ்டஸ்ட். செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் யாரு? O ரைட். ஸோ ஆப்ஷன் நம்பர் 5 O நம்மளோட ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன். ஓகே, சீரிஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் பேஸ் பண்ணி பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் த தேர்ட் டிஜிட் ஆஃப் த செகண்ட் லோவஸ்ட் நம்பர் ரைட். ஸோ செகண்ட் லோவஸ்ட் நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ 4 7 3. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 542. ஓகே, செகண்ட் லோவஸ்ட் நம்பர் இல்லையா? சாரி. ஸோ செகண்ட் லோவஸ்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் லோவஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 255, செகண்ட் லோவஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 327 ரைட். ஸோ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டிஜிட். ஸோ என்னது? 3 and 7 எவ்வளோ வருது நமக்கு? 10. ஆப்ஷன் நம்பர் 4 10 நம்மளோட ஆன்சர் இங்க. கிளியர்? நெக்ஸ்ட் ஒன். Next one, if 1 is subtracted from the second digit of each of the numbers and 1 is added to the first digit of each of the numbers, in how many numbers will a digit appear twice? Right. Okay, first 1 வந்து பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணதுல வந்து செகண்ட் டிஜிட் ஆஃப் ஈச் நம்பர். அப்போ சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இங்க 0ன்னு வரும். ஓகே, இங்க 5, இங்க 1, இங்க 3, இங்க 4ன்னு வரும். நெக்ஸ்ட் 1 ஆட் பண்ணும். எதுக்கு ஆட் பண்ணும்? ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் ஈச் நம்பர். 1 ஆட் பண்ணோம்னா 5. ஓகே ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா சாரி இது 8, இங்க வந்து பார்த்தீங்கன்னா 4, இங்க 6, இங்க 3. ஸோ ரிமைனிங் இங்க 5. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1. நெக்ஸ்ட் இங்க என்ன வரும்? இது 4 அப்படியே இருக்கும், இது வராது. நெக்ஸ்ட் 7 வராது. நெக்ஸ்ட் இங்க 2 டிஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் இது டிஃப்ரெண்ட். அப்போ ரிப்பீட் ஆகுறது. அதுதான் நான் கேட்குறேன். ஹவு மெனி நம்பர் வில் ஏ டிஜிட்? ஓகே, ஹவு மெனி நம்பர்ஸ் வில் ஏ டிஜிட் appear twice? அப்போ appear twice னா only 1 right. So option number 5 1. Next one. In which of the following, in which of the given numbers is the product of the first and the third digits divisible by second digit ன்னு சொல்றாங்க. கிளியரா? so product, so first and the third digits. okay, so பாருங்க, product of first and third பாருங்க, first and third ப்ராஜெக்ட் 20 right. so next இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வருது? 28. okay, so next இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 21. next இது வந்து பாத்தீங்கன்னா 10. okay, so next இது வந்து பாத்தீங்கன்னா 10. என்ன கேக்குறாங்க? is divisible by the second digit, is divisible by the second digit. so இது second digit 1, இது second digit 6 divisible கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா divisible கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா divisible கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா என்னது நமக்கு? divisible right. so இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 வரும். அப்ப ஆன்சர் என்ன வரும் நமக்கு? only 255 right. so only 255 தான் நமக்கு ஆன்சர் வரும். ஆப்ஷன் நம்பர் 2 only 255. next one. If it is possible to make only one meaningful word with the first, second and seventh and eighth letters of the word. okay, so first வந்து பாத்தீங்கன்னா meaningful word பண்ண முடியுமா first பார்த்துக்கலாம். first என்னது? T. next second E. okay, next வந்து பாத்தீங்கன்னா seventh ன்னு சொல்றாங்க. 1 2 3 4 5 6 7, so A. next eighth, that is L right. so அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி எத்தனை வேர்ட்ஸ் வரும்னு பாருங்க. first tail, next late right. so ரெண்டு வேர்டு வருது. அப்போ ரெண்டு வேர்டு, if more than one such word can be made, give y as answer. that means option number 4 y நம்மளோட ஆன்சர் இங்க. next one. okay, so next one, numbers based பண்ணி series கொடுத்திருக்காங்க right. which of the following is 6 to the right of the 21st digit from the right end of the above arrangement? so எப்படி இருக்குன்னு பாருங்க. to right. okay, so next வந்து பாத்தீங்கன்னா from right. அப்போ என்னது? ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ மைனஸ் பண்ணணும். ஸோ என்ன சொல்றாங்க? 21 minus 6, 21st digit தானே. 21st minus 6னா அப்போ நமக்கு என்ன வரும்? 15. ஸோ 15th ஃப்ரம் ரைட். ஸோ 15th ஃப்ரம் ரைட் என்ன வரும்? 1 2 3 4 5 இங்க 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ 15 என்னது? 5. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4 5 நம்மளோட ஆன்சர் இங்க ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன். next one, how many 2s are there in the given arrangement, each of which is immediately followed by an odd number? okay, so என்னது? எத்தனை 2s இருக்கு? immediately followed by odd number னா என்னது? 2 க்கு அப்புறம் odd number வரணும் right. so பாருங்க, so இது 1,
right? So next one 2, next one பாத்தீங்கன்னா 3, next one so இது வராது, next இது வராது, next இது 4, இது வந்து பாத்தீங்கன்னா வராது. அப்ப மொத்தம் எத்தனை 4, ஆப்ஷன் நம்பர் 2 4 நம்மளோட ஆன்சர் இங்க, right? So next one if 20 digits of the arrangement are if first 20 digits of arrangement are reversed, which digit will be 17th from 17th element from the right hand? இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் 20 டிஜிட்டை ரிவர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எழுதி பார்த்து ரிவர்ஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் பாருங்க இங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ 20னா இந்த 8 வரைக்கும் வருது. நம்ம ஆல்ரெடி நம்ம கவுண்ட் பண்ணியிருக்கோம். 15 வந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் வந்துச்சு, ஸோ 15 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 வரைக்கும் வந்துச்சு ஆல்ரெடி, ஞாபகம் இருக்கா? ஸோ பாருங்க ரைட் சைடில் ப்ரீவியஸாக நம்ம கவுண்ட் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5, இது வந்து பார்த்தீங்கன்னா 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ 15 வரைக்கும் ரைட் சைடு இது. அப்போ ரிவர்ஸ் பண்ணிட்டா இதுதான் நாங்கள் போகும் நமக்கு. இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வரும். அப்போ நமக்கு எத்தனை வரும், 17. 17னா இது 16, இது 17. அப்போ என்னது 9, ஆப்ஷன் நம்பர் 4 9 நம்மளோட ஆன்சர் இங்க. கிளியரா? ஸோ மொத்தமாக அதெல்லாம் எழுதிட்டு இருக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒன், how many 5s are there in the arrangement, each of which is immediately preceded as well as followed by an odd number னு சொல்றாங்க. ஸோ எத்தனை 5 இருக்கு, preceded by என்னது, ஸோ immediately preceded as well as followed by odd number, ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்கன்னா odd number தான் இருக்கணும், ரைட்? ஸோ பாருங்க எத்தனை 5 இருக்கு, ஸோ 5 ரெண்டு சைட்லையும் odd number, இது 1, ரைட்? ஸோ இங்கே 5, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தான் இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே ஈவன் நம்பர், நெக்ஸ்ட் இங்கே ஈவன் ஆர்டு, நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன். ஓகே, ஸோ அப்போ எத்தனை இருக்கு, ஒன்லி 1, தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2 1 நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், if all the even digits are deleted from the arrangement, which of the following will be the 7th from left end of the arrangement? So left hand la sorry 7th கிடையாது 11th, right? எல்லா even digit, அப்ப even digit எதுவுமே கவுண்ட் பண்ண கூடாது. So பார்க்கலாம். So 1 2, எத்தனாவது கண்டுபிடிக்கணும், 11th, right? So 1 2 3 4 5 6 7 8 9 10 11. okay, 11th element தானே. So 11th element என்னது, 5, option number 4 5, right? So next one, so pairs கண்டுபிடிக்கணும், இங்க dutiful னு கொடுத்திருக்காங்க, right? So பார்க்கலாம். So dutiful, so பாருங்க D E F G H I J வரல. next U V W X Y Z, next T U V W X I J K L, so அப்போ ஒரு பேர் வந்திருக்கு. so I J K L. next F G H, so வரல. next backward, so backward கூட கேட்டிருக்காங்க. L M N O P Q R வரல. next U V W X Y Z, next F G H I J வரல. next I J K L வரல. T U, so T U இன்னொரு பேர், so ரெண்டாவது பேர். next U V, so எத்தனை பேர் வந்திருக்கு, 2, so option number 3 2 நம்மளோட ஆன்சர். okay, next one, so next one, the positions of how many digits will remain same if the digits in the number 5 3 6 1 2 7 9 8 are rearranged in ascending order within the number from left to right. ascending order பண்ணா என்ன வரும் பாருங்க, 1 2 3 4 கிடையாது, 5 6 7 8 9. okay, remain unchanged, so remain unchanged தான் நம்ம find out பண்ணோம் இல்லையா? okay, பாருங்க 5 சேஞ்ச் ஆயிருக்கு, 3 சேஞ்ச் ஆயிருக்கு, 6 சேஞ்ச் ஆயிருக்கு, 1 சேஞ்ச் ஆயிருக்கு, 2 சேஞ்ச் ஆயிருக்கு, 7 சேஞ்ச் ஆகல, 9 சேஞ்ச் ஆயிருக்கு, 8 சேஞ்ச் ஆயிருக்கு, that is only 1, option number 2 1 நம்மளோட ஆன்சர். next one, so next one arrangement based, solve பண்ணலாம். என்ன கொடுத்துறாங்க பார்க்கலாம். M N O P Q R S and T are seated in a straight line facing north. so எத்தனை பேர் இருக்காங்க, 1 2 3 4 5 6 7 8, so 8 members இருக்காங்க, right? okay, அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கலாம். so 8 members 1 2 3 4 5 6 7 8, so அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8, clear? எல்லாமே north, so no issues. so இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணொண்ணா சால்வ் பண்ணலாம் டேட்டா எடுத்துட்டு. okay, O sits third to the right of P, P sits at one of the extreme ends of the line. so அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க P வரும், so இந்த பக்கம் P எடுத்தா ரைட் வராது, ஏன்னா எல்லாருமே நார்த் சொல்லியிருக்காங்க. third to the right, அப்போ இங்க O வரும் நமக்கு. next only 3 people sit between O and Q, so only 3 peopleனா இந்த பக்கம் பாசிபிள் இல்ல, இங்க தான் பாசிபிள், Q இங்க வரும். next S is one of the neighbors of O, S is one of the neighbors of O னா இந்த பக்கம் எடுத்துக்கலாம், இந்த பக்கமும் எடுத்துக்கலாம், ரைட்? so நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஓகே ரெண்டு பாசிபிலிட்டி வரும். so ஒரு பக்கம் இந்த பக்கம் எடுத்துட்டா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இங்க எடுத்துக்கலாம் S.
நெக்ஸ்ட் ஆர் இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் n சொல்றாங்க. இங்க செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் n எடுக்க முடியுமா? பாசிபிள் கிடையாது. n இங்க எடுத்தா லெஃப்ட் இருக்காது, n இங்க எடுத்தா p இருக்கு. நெக்ஸ்ட் n இங்க எடுத்தா இங்கே பாசிபிள், n இங்க எடுத்தா இது பாசிபிள். அப்ப இந்த பாசிபிலிட்டி தப்பு. அப்ப பாசிபிலிட்டி என்னது? n இங்க எடுத்தா செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் n இஸ் யாரு? r. ரைட். நெக்ஸ்ட் ஒன், t is not an immediate neighbor of n, to t இங்க வந்துரும். ரைட். சோ வேற என்ன, யாரை பிளேஸ் பண்ணனும்? m பிளேஸ் பண்ணனும். இதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மென்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி பாக்கும்போது. கிளியரா? வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் t with respect to n? ஃபர்ஸ்ட் क्वेश्चन. Right, so t with respect to n பாத்தீங்கன்னா 1 2 3 4 5, fifth to the left. Right, option number 2, fifth to the left நம்மளோட ஆன்சர் இங்க. clear? Next one, who amongst the following is exactly between r and n? r and n க்கு நடுவுல யார் இருக்கா? m. option number 4, m நம்மளோட ஆன்சர். Next one, which of the following is true with respect to q as per given arrangement? Okay, only two people sit to the right of q கிடையாது, ரைட்ல யாருமே கிடையாது. t sits fourth to the right of q கிடையாது. Next, none of the given option is true. Next one பார்க்கலாம், only one person between q and s, அதுவும் கிடையாது. m sits second to the left of q, that is true, that is option number 5 is our answer. Next one, p is related to t, p is related to t, so immediate neighbor, that is relative பார்த்தீங்கன்னா immediate left. In a certain way, the given arrangement, in the same way n is related to q, n is related to q, immediate left. Okay, to whom among the following is t related in the same pattern? So t வந்து பாத்தீங்கன்னா s க்கு ரிலேட் ஆகுறாங்க. right, so option number 2 s. Next one, how many persons are seated to the left of r? to the left of r எத்தனை பேர் இருக்காங்க? 4 members இருக்காங்க. right, so option number 4. clear? Next one, okay, so next one, which of the following represent immediate neighbors of the person seated at two extreme ends? okay, p க்கு அதாவது எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல உட்கார்ந்து இருக்கவங்களோட இமிடியேட் நைபர்ஸ் யாருன்னு கேக்குறாங்க. இங்க p பக்கத்துல இருக்கா? t இருக்கா? இங்க q பக்கத்துல இருக்கா? n இருக்கா? அப்போ tn, ஆப்ஷன் நம்பர் 5 tn நம்மளோட ஆன்சர் இங்க. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் கோடிங் டிகோடிங் சப்ஸ்டிட்யூஷன் கோடிங் கொடுத்திருக்காங்க, சோ சால்வ் பண்ணலாம். சோ क्वेश्चन, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन இங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन, which of the following is the code for love like stars in the given code language? so love like stars, so love எங்க இருக்குன்னு பாருங்க first. okay, so இருக்கு. so next like இருக்கா? so like கூட இருக்கு. stars இருக்கா? so stars, so எல்லா வேர்டுமே பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. so பார்க்கலாம், இங்க ஆப்ஷன் வச்சு போக முடியாது, இங்க நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். so love எங்க இருக்குன்னு பாருங்க. so தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. வேற எங்க லவ் இருக்கு? நமக்கு தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் லவ் இருக்கு. அப்ப தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் கோட் இருக்கணும். பாருங்க, ik எங்க இருக்கு? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, so பாசிபிள் இல்ல. mo எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, பாசிபிள் இல்ல. go இங்க ரிப்பீட் ஆகுது, பாசிபிள் இல்ல. அப்ப ma, so ma வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடா இருக்கும் நமக்கு. ma வந்து பாத்தீங்கன்னா இங்க கிடையாது, இங்க ma கிடையாது. fourth ஒன்ல ma இருக்கு, first ஒன்ல ma இருக்கு, so none of this இருக்கு. so பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னது? like. so like எங்க இருக்குன்னு பாருங்க. லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல like இருக்கு, வேற எங்கயாவது இருக்கா? வேற எங்கேயுமே இல்ல, லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் like இருக்கு. அப்போ கோட் கூட இங்க மட்டும் தான் இருக்கணும். ip, so இங்க ரிப்பீட் ஆகுது, வராது. நெக்ஸ்ட் go ரிப்பீட் ஆகுது, வராது. நெக்ஸ்ட் ஒன் hu ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட் ne, அப்ப என்ன வரணும்? ஓகே, சோ என்ன வரும் நமக்கு? MANE வரணும். சோ MANE வரணும். சோ MANE இங்க வரல. அப்போ இங்க MANE இருக்கு, பட் none of this இருக்கு. so that next நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். நம்ம பிளைண்டா ஃபோர்த் ஆப்ஷன் கிளிக் பண்ண கூடாது, ஏன்னா none of this இருக்கு. இப்போ இங்க வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம அது வரலன்னா அதை எலிமினேட் பண்ணிட்டு அதை நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன செக் பண்ணோம்? ஸ்டார்ஸ். சோ ஸ்டார்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, வேற எங்க இருக்கு? நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் ஸ்டார்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்க கோட் இங்க மட்டும் தான் இருக்கணும். SU செக் பண்ணோம்னா இங்க ரிப்பீட் ஆகுது, சோ SU வராது. நெக்ஸ்ட் RD செக் பண்ணோம்னா எங்கயாவது வருதா? சோ வரல. நெக்ஸ்ட் MO செக் பண்ணோம்னா ஆல்ரெடி இங்க ரிப்பீட் ஆகுது. IP கூட வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது, சோ RD, ரைட். சோ அப்போ RD வரணும். அப்போ ஆப்ஷன் நம்பர் 4 நம்மளோட ஆன்சர், ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், which of the following is the code for love nothing in the given code language? right, ஓகே, லவ் நத்திங் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ லவ்வும் இருக்கு, நத்திங்கும் இருக்கு. ஆல்ரெடி லவ் நம்ம பார்த்துட்டோம். லவ்வுக்கான கோட் என்னது? லவ்வுக்கான கோட் வந்து பார்த்தீங்கன்னா MA ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ MA வர்றது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு இருக்கு, பட் நன் ஆஃப் திஸ் ஆப்ஷன் இருக்கிறதுனால மற்றது நம்ம செக் பண்ணணும். ஸோ நத்திங் பார்க்கலாம். நத்திங் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லயும் காமனா இருக்கிறது என்னன்னு பாருங்க. ஓகே, ஸோ KA இங்க கிடையாது, வராது. நெக்ஸ்ட் SU இங்க இல்லை. நெக்ஸ்ட் HU, ஓகே HU இருக்கு காமன். ஓகே, இந்த ரெண்டு இடத்துல மட்டும் தான் இருக்கு. ஸோ IK இங்க வரல.
ஐபியும் இருக்கு, பட் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துல இருக்கு. ஸோ ஹெச்யூ, அப்போ எம்ஏ ஹெச்யூ நம்மளோட ஆன்சரா இருக்கும். ஆல்ரெடி நம்ம லவ் நம்ம கண்டுபிடிச்சோம், லவ் இங்க மட்டும் தான் இருக்கு, அப்போ இங்க மட்டும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ தான். ஸோ எம்ஏ ஹெச்யூ நம்மளோட ஆன்சர். எப்பவுமே கோடிங் டிகோடிங் இந்த டைப் கொஸ்டின் பண்றீங்கன்னா நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அதெல்லாம் எழுதி வச்சுங்க. ஓகே, அப்போ நீங்க அடுத்த கொஸ்டின் இந்த மாதிரி 3 வேர்டு இல்லை 4 வேர்டு கொடுத்தோம்னா அதுல உங்களுக்கு எலிமினேஷன் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், which of the following is the code for love in the code language? So love already நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? So loveக்கான கோட் என்னது நமக்கு MA, right? So option number 2 MA நம்மளோட answer, right? So next one, what does code NE stands for in the given code language? So NE, எங்க இருக்குன்னு பாருங்க. ஃபோர் ஸ்டேட்மெண்ட் வேற எங்கேயாவது இருக்கா? வேற எங்கேயுமே இல்லை. ஸோ என் இங்கே மட்டும்தான் இருக்கு, அப்போ இங்கே மட்டும்தான் அந்த கோடு இருக்கணும். ஸோ நத்திங் ரிப்பீட் ஆகுது. ஓகே, ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஈஸும் ரிப்பீட் ஆகுது. ஆல்ரெடி எண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஸ்டார்டிங்லேயே. ஸோ லைக். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். நீங்கள் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக பண்ணலாம் நம்ம, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், வாட் டஸ் அ கோட் KA ஸ்டாண்ட் ஃபார் இந்த கிவன் கோட் லாங்குவேஜ்? ஸோ KA எங்கே இருக்குன்னு பாருங்க. KA செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, வேற எங்கேயாவது இருக்கா? வேற எங்கேயுமே இல்லை. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற மட்டும் வேர்டு பாருங்க. ஸோ லைக் வராது, இங்கே ரிப்பீட் ஆகுது. ஈஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது. அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகலை. ஸோ பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆஃப் ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட் ரீச்சும் ரிப்பீட் ஆகுது. தட் மீன்ஸ் அவுட் தான் நம்மளோட ஆன்சர், ரைட்? ஸோ ஆப்ஷன் நம்பர் எங்க இருக்கு? அவுட். ஸோ அவுட் இங்கே கிடையாது. ஸோ ஆப்ஷன் நன் ஆஃப் திஸ் நம்மளோட ஆன்சர் இங்கே. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். So next one, arrangement based என்ன கொடுத்துருங்க பார்க்கலாம். 8 people B, C, D, E, F, G, H and I are sitting around a circular table facing the center. So 8 people facing the center கொடுத்துட்டாங்க, right? So நம்ம draw பண்ணிக்கலாம் circle இங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. So எல்லாருமே center தான், no issues. Okay, so next, only 2 people sit between B and F ன்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ இங்க B எடுத்துக்கிட்டு இங்க நம்ம F எடுத்துக்கலாம். இன்னொரு பாசிபிலிட்டி நமக்கு என்ன வரும்? ஓகே, B இந்த F இந்த சைடு கூட வரும் இல்லையா? B இங்க எடுத்துட்டு F இங்க கூட எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி வரும் நமக்கு. நெக்ஸ்ட், H is neither. ஓகே, நெக்ஸ்ட் G sits immediate right of F. ஸோ G sits immediate right of F னா immediate rightனா G இங்க இருக்கும். இந்த கண்டிஷன்ல immediate rightனா G இங்க இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட், H is neither an immediate neighbor of B nor F. ஸோ B பக்கத்துலையும் F பக்கத்துலையும் H வரக்கூடாது நமக்கு. இங்கே ரெண்டு இடத்துல H வரக்கூடாது, இங்கே H வரக்கூடாது. அப்போ H பாசிபிள், இந்த ரெண்டு இடத்துல H பாசிபிள். இந்த கண்டிஷன் இங்கே H வரக்கூடாது, இந்த ரெண்டு இடத்துல H வரக்கூடாது. H இந்த ரெண்டு இடத்துல வர பாசிபிள். நெக்ஸ்ட் ஒன், D sits immediate left of H. ஸோ D sits immediate left of Hனா ஓகே, இங்க H எடுத்துட்டா இமிடியேட் லெஃப்ட் இங்க பாசிபிள். அதே இங்க H எடுத்துட்டா இங்க இமிடியேட் லெஃப்ட். ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. இந்த கண்டிஷன்ல H இங்க எடுத்துட்டா இங்க இமிடியேட் லெஃப்ட் பாசிபிள் கிடையாது. H இங்க எடுத்துட்டா அப்போ இங்க D எடுத்துக்கலாம். ஓகே, இங்க எடுத்துக்க பாசிபிள் கிடையாதுன்றதுனால. நெக்ஸ்ட், C sits to the second left of F. So C sits to the second to the left of F. So second to the left அப்போ இங்க C வரதுனால அப்போ நமக்கு இங்க H எடுக்க முடியாது. H ஓட இமிடியேட் லெஃப்ட்ல யார் இருக்கா? D இருக்கா. ஓகே, நெக்ஸ்ட், neither H nor F is immediate neighbor of E. ஓகே, இந்த கண்டிஷன் நம்ம பார்க்கல இல்லையா? So C sits second to the left of F, right? So இந்த கண்டிஷன். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? neither H nor F is an immediate neighbor of E ன்னு சொல்றாங்க. அப்போ H F பார்த்தீங்கன்னா E பக்கத்துல வரக்கூடாது. அப்போ E இங்கேயும் வரக்கூடாது. நெக்ஸ்ட் இங்க வரலாம் நமக்கு. ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு E வரலாம். ஏன்னா Hக்கு Fக்கு நடுவில் தான் வரக்கூடாதுன்னு சொல்லி, அதாவது H பக்கத்துலையும் F பக்கத்துல தான் வரக்கூடாது. அதே மாதிரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா H பக்கத்துலையும் F பக்கத்துலையும் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ இங்கே E எடுக்கணும், அப்படி இல்லைன்னா இங்கே எடுக்கணும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா F பக்கத்துல வரும், அப்படி இல்லைன்னா H பக்கத்துல வரும். அப்போ இந்த பாசிபிலிட்டி எந்த தப்பு? இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Who amongst the following sits third to the right of E? So third to the right of E na 1, 2, 3. So H, option number 4 H நம்மளோட answer, right? So next one, what will come in the place of question mark in the following series based on the given arrangement? So FG, right? Next EB, next DH, next okay இங்க I miss ஆயிடுச்சுல. So I, okay, I நம்ம place பண்ணல. So இங்க CI. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரணும் மறுபடியும்? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் FG. ஸோ இதே ஆர்டரில் தான் நமக்கு வரணும். ஸோ FG, ரைட்? ஆப்ஷன் நம்பர் 4 நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், which of the following statement is true as per the given arrangement? H is third to the left of C. So H is third to the left of C கிடையாது, அவங்க immediate neighbors. None of the given option is true. Next, F sits immediate left of B. F sits immediate left of B, அதுவும் வராது. D is an immediate neighbor of B. So D is an immediate neighbor of B, right? So D is an immediate neighbor of B. Fourth one. So fourth one தான் கரெக்டான ஆன்சர், right? So next one,
which of the following pairs represent immediate neighbors of C? So immediate neighbors of C யாருக்கா I and H, right? So H and I, option number 3 நம்மளோட answer. Next one, 4 of the following 5 are alike in a certain way and so form a group. Which of the following does not belong to the group? So HI ஒரு gap இருக்கு, BC ரெண்டு gap இருக்கு, FE ஒரு gap இருக்கு. அப்ப BC வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு gap. Option number 2 தான் நம்மளோட ஆன்சரா இருக்க போகுது, right? So next one, how many people sit between D and G as per the given arrangement when counted from right of D? So right of D na இந்த side count பண்ணனும் நம்ம. So right of D இந்த side count பண்ணனும். So D க்கும் G க்கும் நடுவுல 1 2 3 4. So 4 members, that is more than 3, option number 2. Clear? Next one. So next one, so மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா puzzle based கொடுத்திருக்காங்க. So பார்க்கலாம். So 8 persons I, J, K, L, M, N, O and P are sitting around a square table. So square based கொடுத்திருக்காங்க. 4 persons sitting at the corner of the table and facing the center. So corner la உட்கார்ந்திருக்காங்க center. 4 persons sitting in the middle of the table facing away from the center. So middle la உட்கார்ந்திருக்காங்க outside. Corner la inside, middle la outside. Correct? Right. So நம்ம இங்க table எடுத்துக்கலாம். So middle la 4 பேர், corner la 4 பேர். அதே மாதிரி இன்னொரு possibility la middle la 4 பேர், so corner la 4 பேர். என்ன சொன்னாங்க? 4 people sitting at middle table, so middle of the table facing away from the center. Away from the center na another opposite, that is outside. Okay, so அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா outside, right? அப்போ கார்னர்ல உட்கார்ந்திருக்கவங்க பாத்தீங்கன்னா inside ன்னு சொல்றாங்க. Clear? Right. So next என்ன கொடுத்துறாங்க? Each of them got different marks in an English exam out of 100 marks. So எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா different marks out of 100 சொல்றாங்க. Right, பார்க்கலாம். L who got 41 marks is third to the left of J who faces outside the table. யார் outside the table? J faces outside the table, right? அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு J வந்துரும். So J வந்து பாத்தீங்கன்னா அப்ப கண்டிப்பா மிடில் தான் வரணும். outside சொல்லிருக்காங்க இல்லையா? So J வந்தது outside. Clear? Right? Right. Next one, நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வர வாய்ப்பு இருக்கும். So that இங்கே நான் எடுத்துக்கிறேன். L who got 41 marks is third to the left. So third to the left னா அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா L இங்க வரும். எவ்வளவு மார்க்ஸ்? 41. இங்கேயும் பாத்தீங்கன்னா L இங்க தான் வரும் 41. இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். P who is not an immediate neighbor of I faces the same direction as L. Okay, P வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்காங்க நமக்கு? So P வந்து ஓகே, P ஸ்கோர் கிடையாது. P வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்காங்க? Immediate neighbor of I. So immediate neighbor of I faces same direction as L. So L னா அப்ப கார்னர்ல, அப்ப இன்சைடு தான் நமக்கு வரணும். Right? And got 87 marks. So and got 87 marks na P வந்து பாத்தீங்கன்னா 87 marks. Sits second to the right of the person who got 60 marks. So 60 marks யார் எடுத்துருக்காங்களோ அவங்களோட second to the rightல இருக்காங்க. Right? So 60 marks ஓட second to the right. Next, K is an immediate neighbor of the person who got 60 marks. Okay, K வந்து பாத்தீங்கன்னா 60 பக்கத்துல இருப்பாங்கன்னு சொல்றாங்க. Next, the person who got 82 marks is third to the left of the person who got 41 marks. அப்போ 82 வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? So P வந்து பாத்தீங்கன்னா 87 சொல்லிருக்காங்க, பட் இங்க 82. The person who got 82 marks is third to the left of 41. So 41 நமக்கு தெரியும். So third to the left 1 2 3. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் நமக்கு 82 வரும். So J தான் நமக்கு 82 இருப்பாங்க. கரெக்ட்டா? Next, J sits third to the right of I. So J sits third to the right of I na, okay, இந்த பக்கம் possible கிடையாது. So third to the right of I na நமக்கு பாருங்க possible எங்க இருக்குன்னு. So third to the right of I அதான் சொல்லிருக்காங்க. J sits third to the right of I who is not the neighbor of O ன்னு சொல்றாங்க. So possible எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த கண்டிஷன்ல third to the right, so I இங்க எடுத்துக்கலாம். இந்த கண்டிஷன்லயும் I இங்க எடுத்துக்கலாம். Right? So who is not the neighbor of O? அப்ப வந்து பாத்தீங்கன்னா O வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துல O வரக்கூடாது. இந்த ரெண்டு இடத்துலயும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா O வரக்கூடாது. Right? Next one, the person who got 95 marks sits second to the left of the person who got 35 marks. Okay, P sits third to the left of K who is not the neighbor of J or L. So அதுக்கு முன்னாடி இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, P க்கும் I க்கும். P who is not immediate neighbor of I. Okay, who is not immediate neighbor of I. அப்போ இங்கேயும் பாத்தீங்கன்னா நமக்கு P வரக்கூடாது, இங்க P வரக்கூடாது. நெக்ஸ்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கேயும் P வரக்கூடாது, இங்கேயும் P வரக்கூடாது. Not, right? So not. ஓகே, அப்ப இங்கே P வரக்கூடாது. அப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு? P sits third to the left of K ன்னு சொல்றாங்க.
அப்போ பி எங்க எல்லாம் வரலாம், இந்த இடத்துல வரலாம், இந்த இடத்துல, இந்த இடத்துல வரலாம். அப்புறம் நெக்ஸ்ட் ஓகே, எதுக்கு தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் கேன்னு சொல்றாங்க. கே வந்து இங்கேயும் வரக்கூடாது, இந்த ரெண்டு இடத்துலயும் வரக்கூடாது. அப்போ கே எங்க வரும், இந்த இடத்துல தான் வரும். அப்போ இந்த இடத்துல கே வருதுன்னா தேர்ட் டு த லெஃப்ட். ஸோ தேர்ட் டு லெஃப்ட்னா 1 2 3 இங்க நமக்கு பி வரும் இந்த கண்டிஷன்ல. நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன்ல ஸோ ஜே பக்கத்துல வரக்கூடாது, எல் பக்கத்துல வரக்கூடாது. ஸோ கே இங்க தான் வரணும். ஸோ தேர்ட் டு தி லெஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா பி இங்க தான் வரும். பி என்ன சொல்லியிருக்காங்க 87. ஸோ இங்கே பாத்தீங்கன்னா நமக்கு 87 வந்துடும். கரெக்டா? So next one, face the same direction of L. So satisfy all the condition. Next one, n is fourth to the right of L. So n is fourth to the right of L na 1 2 3 4 n இங்க வந்துரும் நமக்கு. So அதே மாதிரி 1 2 3 4 n இங்க வந்துரும். Right, next one, who sits immediate right of M? So who sits immediate right of M na L sits immediate right of M. அப்ப M இந்த கண்டிஷன்ல வரும். So M இங்க வந்துரும் நமக்கு. Clear? Next one, the person who got 22 marks sits second to the right of who got 82 marks. So 82 இங்க இருக்காங்க, 22 marks எங்க உட்கார்றாங்க, second to the right. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 22. ரைட், இங்க வந்து பாத்தீங்கன்னா 22. அதே மாதிரி இங்க 22 இருப்பாங்க. கிளியரா? ரைட். நெக்ஸ்ட், J sits second to the right of O. So J sits second to the right of O னா அப்போ O இங்க வரும் நமக்கு. So இந்த கண்டிஷன்லயும் O இங்க வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், who does not get 95 marks. So O வந்து பாத்தீங்கன்னா 95 marks கிடையாதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஒன் ஆஃப் த பர்சன் கோட் 45 மார்க்ஸ். ஒன் ஆஃப் த பர்சன் கோட் 45 மார்க்ஸ்னா இந்த 3 பேர், இந்த 4 பேருக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மார்க்ஸ் பிளேஸ் பண்ணணும். ஸோ பார்க்கலாம். ஸோ இங்க ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட், P who is not immediate neighbor of 5 faces same direction as L and got 87 marks sits second to the right of the person who got 60 marks. அப்போ என்ன கண்டிஷன் இங்க? P வந்து பாத்தீங்கன்னா not an immediate neighbor of 5, so அது நம்ம P எடுத்திருக்கோம், faces same direction as L, okay, and got 87 marks, it's second to the right of the person who got 60 marks. Second to the right of the person who got 60 marks னா அப்ப second to the right, அப்ப n வந்து பாத்தீங்கன்னா 60 marks. ரைட். ஸோ n வந்து பாத்தீங்கன்னா 60 marks. ஓகே, இப்போ நம்ம பிளேஸ் பண்ண வேண்டியது இந்த 3 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்பர்ஸ் பிளேஸ் பண்ணணும். ரைட். ஸோ இங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, the person who got 95 marks sits second to the left of the person who got 35 marks னு சொல்றாங்க. ஓகே, லெஃப்ட். அப்போ இங்க 35 எடுத்துட்டா செகண்ட் டு தி லெஃப்ட் பாசிபிள் கிடையாது. இங்க 35 எடுத்துட்டா செகண்ட் டு தி லெஃப்ட். அப்போ இங்க 35 எடுத்துட்டா செகண்ட் டு தி லெஃப்ட். அப்போ இங்க 35 எடுத்துட்டோம்னா செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் திஸ் பர்சன் இஸ் வாட் 95 மார்க்ஸ். அதே மாதிரி இங்க 35. ஓகே, நம்ம ஒரே மாதிரி தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ நமக்கு ரைட், அப்போ நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி எதுக்கு எடுத்தோம்னு தெரியல. ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி தேவையில்ல, ஒரே பாசிபிலிட்டி முடிஞ்சிடும். ஸோ 35 இங்க 95 வந்துடும் நமக்கு. கிளியரா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், ரிமைனிங் ஒரே ஒரு பர்சன் தான் ஐ. ஸோ ஐக்கு வந்து என்ன பிளேஸ் பண்ணோம், ஒன் பர்சன் கோட் 45 மார்க்ஸ். ஓகே, ரெண்டு பாசிபிலிட்டி தேவையில்ல, ஒரே பாசிபிலிட்டியில் வந்துடும் நமக்கு. கிளியர்? ஓகே, ஸோ நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாசிபிலிட்டி சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். கிளியர்? நெக்ஸ்ட், ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் சிட்டிங் பிட்வீன் கே அண்ட் ஒன் ஹூ காட் 95 மார்க்ஸ். ஸோ கேக்கும் 95 மார்க்ஸ்க்கு எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? ஸோ கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ரைட். ஹவு மெனி பர்சன்ஸ் சிட்டிங் பிட்வீன் கே அண்ட் த ஒன் ஹூ காட் 95 மார்க்ஸ் when counted right of m. Okay, so when counted right of m, right? So second to 95 sits second to the left of who got 35 marks, right? Okay, so next question பார்க்கலாம். So next one வந்து பாத்தீங்கன்னா okay, so next இங்க 8 persons I, J, K, L, M, N, O and P are sitting around a square table. 4 persons are sitting at corners of the table and facing towards the center. 4 persons are sitting in the middle of the table facing away from the center, right? So ஸ்கொயர் டேபிள்னு சொல்றாங்க. ஸோ 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிடில், 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ், ரைட்? ஸோ நம்ம பாசிபிலிட்டி வர வாய்ப்பு இருக்கும். ஸோ தட் நம்ம ரெண்டு டேபிள் எடுத்து வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ என்ன சொல்றாங்க, கார்னர்ல உட்காந்துருக்கோம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க, ரைட்டா? மிடில் உட்காந்துருக்கோம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு, அவே ஃப்ரம் த சென்டர்னா என்னது, அவுட் சைட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு பர்சனும் நம்ம பிளேஸ் பண்ணலாம். ஸோ இங்கே அதே கண்டிஷன் எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் அண்ட் மிடில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட்.
right? So in the condition, L who got 41 marks sits third to the left of J who faces outside the table. So J வந்து பாத்தீங்கன்னா outside the table இருக்காங்க. Okay, L வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட third leftல இருக்காங்க. outside third leftனா நமக்கு L இங்க வந்துரும். L வந்து பாத்தீங்கன்னா 41 marks சொல்றாங்க. P who is not an immediate neighbor of I faces the same direction as L. அப்போ வந்து பாத்தீங்கன்னா P வந்து பாத்தீங்கன்னா inside இருக்கணும். Okay, and got 87 marks sits second to the right of person who got 60 marks. 60 marks யார் எடுக்கறாங்களோ அவங்களோட செகண்ட் ரைட்ல இருக்காங்க. ஓகே, K is an immediate neighbor of the person who got 60 marks. அப்போ K வந்து பாத்தீங்கன்னா 60 marks பக்கத்துல இருக்கணும். The person who got, okay, the person who got 80, so எங்க இருக்கு பாருங்க. Okay, the person who got 82 marks sits third to the left of the person who got 41 marks. So 41 marks already இருக்கு. So third to the left ன்னு சொல்றாங்க. So third to the left னா 1 2 3 இங்க 82 வரும் நமக்கு. Next one, J sits third to the right of 5 ன்னு சொல்றாங்க. So J sits third to the right of 5 னா okay, இங்க எடுக்க முடியாது. So இந்த கண்டிஷன் எடுத்தோம்னா so third to the right வந்து பாத்தீங்கன்னா J. So satisfy ஆகுது. Who is not an immediate neighbor of O? Who is not an immediate neighbor of O னா O இங்கேயும் வரக்கூடாது, இங்கேயும் வரக்கூடாது. Next one, the person who got 95 marks sits second to the left of the person who got 35 marks. So அது அப்படியே இருக்கட்டும். P sits third to the left of K, who is not an immediate neighbor of J or L. அப்ப K வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வரக்கூடாது, இங்கேயும் வரக்கூடாது, இந்த ரெண்டு இடத்துலயும் வரக்கூடாது. அப்ப K வந்து பாத்தீங்கன்னா எங்க வரும், இங்க தான் வரும் நமக்கு. And P பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, so P இங்க என்ன சொல்ல, P sits third to the left of K. So P sits third to the left of K னா 1 2 3, P வந்து இங்க வந்துரும் நமக்கு. கிளியரா? Next one, N is fourth to the right of L. So N is fourth to the right of L, 1 2 3 4, N இங்க வந்துரும். Next, who sits immediate right of M? That means M sits, that is L sits immediate right of M na M இங்க எடுக்க முடியாது. So M இங்க தான் எடுக்கணும், immediate right of M. The person who got 22 marks sits second to the right of one who got 82 marks. So 82 marks கூட second right na இந்த பக்கம் தானே, அப்போ K என்றது 22 ஆயிடும். P already நமக்கு 87 ன்னு தெரியும், right? So next one, J sits second to the right of O ன்னு சொல்றாங்க. So J sits second to the right of O. So second to the right of O, J. Okay, satisfied. Next, who does not got 95 marks? So அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க 95 நம்மளால எடுக்க முடியாது. Next one of the person got 45 marks. So 45 marks ஒருத்தர் எடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா P க்கு ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க இல்லையா? So P க்கு என்ன டேட்டா? P who is not an immediate neighbor of I faces the same direction as L. So satisfy ஆகுது. Next one, and got 87 marks sits second to the right of the person who got 60 marks. So sits second to the right னா அப்போ n வந்து பாத்தீங்கன்னா 60 marks second to the right. So possible, இங்க possible கிடையாது. Clear? இப்போ நம்ம யாருக்கு மார்க்ஸ் பிளேஸ் பண்ணோம், 1 2 3% மார்க்ஸ் பிளேஸ் பண்ணோம். இப்போ 95 என்ன சொல்றாங்க, the person who got 95 marks sits second to the left of the person who got 35. 95 இங்க வர முடியாது, அப்போ இந்த ரெண்டு இடத்துல தான் 95 வரணும். இங்க 95 எடுத்தா second to the left possible இல்ல, அப்போ இங்க 95 எடுத்தோம்னா செகண்ட் டு த லெஃப்ட், அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம 35 வரும். 35 ஓட செகண்ட் லெஃப்ட்ல தான் 95 இருக்காங்க. அப்போ ரிமைனிங் I மட்டும் தான் இருக்காங்க. ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா 45 மார்க்ஸ், ரைட்? ஸோ எல்லாரையும் நம்ம இங்க பிளேஸ் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். செகண்ட் பாசிபிலிட்டி நமக்கு இங்க தேவையில்லாம இருந்துச்சு, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், how many persons are sitting between K and one who got 95 marks? Okay, when counted from the right of M. So right of M count பண்ணும்போது, right of னா இந்த சைடு, ஓகே, K க்கும் 95 க்கும், so K க்கும் 95 க்கும் நடுவுல எத்தனை பேர், இங்க ரைட் சைடு பார்த்தோம்னா, அப்போ பார்த்தோம்னா 1 2 3 4 5, ரைட்? So 5 persons, that is okay. So இங்க என்ன இருக்கு நம்ம பார்க்கலாம், option number, okay, so more than 4, that is option number 5, more than 4. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 5 members வராங்க, 1 2 3 4 5 வராங்க. So next one, so next one, who amongst the following sits second to the right of M? So second to the right of M யார் இருக்கா, O, இல்லாட்டி பாத்தீங்கன்னா 35 marks. The one who got 87 marks, the one who got 22 marks, the one who got 60 marks, the one who got 82. So that means option number 5. Next one, which of the following combination is true? L 95 faces outside, L வந்து 41 வராது. Next, I 45 faces inside, right? அப்ப I 45 faces inside, இதுதான் correct. So P 87 faces immediate left of O கிடையாது, immediate right. So none is true. Next one, K 22 opposite to L, அதுவும் கிடையாது. So right, so I 45 marks faces inside. Next one, marks of whom among the following is 45? That is I, option number 4, I நம்மளோட ஆன்சர் இங்க. Clear? So எல்லாருக்கும் இந்த பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.